Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பூரி வந்து எப்படி ஃப்ளஃபியாவும் நல்ல உப்பலாவும் ரொம்ப நேரம் வந்துட்டு ஸ்டே ஆகிற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். பூரி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நமக்கு தேவையான மாவு எடுத்துக்கோங்க. மாவு கூட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாதிரி ரொம்ப வந்து சாஃப்டாக பிசையணும்னு அவசியம் இல்லை, நல்லா ஓரளவுக்கு வந்தால் போதும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெளித்து நம்ம வந்துட்டு நல்ல பதத்துக்கு பிசைஞ்சிடலாம். லாஸ்ட்டாக பிசையும் போது நம்ம கொஞ்சமாக ஆயில் இல்லாட்டி வந்துட்டு நெய் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து தண்ணி ஊற்றாமல் இந்த ஆயில் வச்சு லாஸ்ட்டாக ஃபினிஷிங் பண்ணுறேன். அவ்வளோதான். நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம ஊற எதுவுமே வைக்காமல் உடனே வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். இதே சப்பாத்தி வந்து சாஃப்டாக வரணுன்றதுக்காக 1 மணி நேரம் நம்ம ஊற வைப்போம். இது வந்து பூரி பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நம்ம பிசைஞ்ச உடனே வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடணும். இப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து பால்ஸ் எடுக்க முடியும்னா அப்படியே பிச்சு பால்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல மெல்லிஸாக வந்து உருட்டிட்டு அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பால்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பால்ஸ் எடுத்து ஒவ்வொன்றா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சமாக மாவு தூவி விட்டுட்டு அது மேலே ஒரு உருண்டையாக எடுத்துகிட்டு அந்த உருண்டையை வந்து ரொம்ப மெல்லிஸாக தேய்க்காமல் ஓரளவுக்கு மீடியமாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு நீங்கள் அப்படியே கூட போடலாம். உங்களுக்கு அது வராது, உங்களுக்கு ஷேப்பாக வேணும் அப்படின்னா ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸ் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற டிஃபன் பாக்ஸ் வச்சு நீங்கள் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானவுடனே ஒவ்வொரு பூரியாக வந்துட்டு போட்டு எடுக்க வேண்டியதான். இந்த மாதிரி லைட்டாக சுற்றி இப்படி தட்டி விட்டிங்கன்னா நல்லா வந்து பொவ்வலாக வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌனிஷாக வந்திருக்கு. ஏன்னா நம்ம சர்க்கரையும் ரவையும் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதனால தான் அந்த ப்ரௌனிஷாக வந்திருக்கு. ஸோ நம்ம ஹோட்டல்லலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் நமக்கு சர்வ் பண்ணுவாங்க இல்லையா. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃப்ளஃபியாக வருதுன்னு. அவ்வளோதாங்க. ரொம்ப நேரம் வந்து நமக்கு அந்த பூரி வந்து உப்பலாகவே இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் அது அப்படியே இருக்கும். பாருங்கள் நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். பூரியோட உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இதோட ரெசிபி லிங்க் வேணும்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுலேருந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக எங்களோட மார்னிங் டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பூரி ஃப்ளஃபியாக அழகாக வரணுன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.